விருச்சிக ராசிக்கு இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவையும் காணலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பது யோகம், 10 சூரியன் திக்பலம், 9ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் என்று கோள்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றது. 10 கேது இருப்பதும் சாதகமே, 10 பாம்பு இருப்பது பலமானது. எனவே மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதி சனியோடைய பார்வை பெறுகிறார். இருந்தாலும் மனதில் பெரிய அளவில் சனியால் குழப்பங்கள் ஏற்படாமல் உங்களுடைய மன உறுதி வெளிப்படும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக நீங்கள் சிந்திப்பீர்கள், எந்த ஒரு விஷயத்திலும் பயப்பட மாட்டீர்கள். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ராசிக்கு 6க்குரியவரும் செவ்வாய் தான். அவர் உங்களுக்கு லாபத்தினாலும் வக்ர சனியுடைய பார்வை. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது, சிறிது நேரம் தியானம் செய்வது என்பது அவசியம். இப்பொழுது சனி வக்ர பார்வை இருப்பதனால், மற்றபடி மன உறுதி என்பது இருப்பதனால் ஆரோக்கியத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் முன் யோசனையாக நீங்கள் சரியான உணவை எடுத்துக்கொள்வீர்கள். அந்த மன உறுதியே உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். தொழில், வேலை, வியாபாரம் அவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10 சூரியன் ஆட்சி பெற்று திக்பலத்தோடு இருப்பதே பலம். அது விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய யோகம். ஆகையால் பொருளாதார ரீதியாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய உயர்வுகளை பெறுவீர்கள், நல்ல லாபம் கிடைக்கும். மகாலட்சுமியோட அருளை பெறுவீர்கள் 9 சுக்கிரன் இருக்கின்ற பலத்தினால். ஆகையால் எதிர்பார்ப்பதை விட நல்ல லாபம் இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் வீண் செலவுகள் இருக்காது, சுப செலவுகள் தான் இருக்கும். மொத்தத்தில் வியாபாரத்தையும் தொழிலையும் பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகளையும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகம் உயர்வு இருக்கின்றது. சூரியன் 10 மிக பலமாக இருக்கிறார். எனவே பெரிய பதவி கிடைக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு நல்ல வேலை அமையும். இருக்கின்ற வேலையிலேயே உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும். வேலை மாற்றம் அவற்றிலே உங்களுக்கு நல்ல வெற்றி இருக்கிறது. வங்கி தொழில் போன்றவற்றில் இருக்கிறது வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவற்றில் சாதகமாக இருக்கும். அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சியிலும் இந்த வாரம் உங்கள் முயற்சியில் வெற்றி இருக்கிறது. மொத்தத்தில் உத்தியோகத்தில் உயர்வு. கலைத்துறை மிக அற்புதமான வாரம். கலைத்துறையை பொறுத்தவரை நல்ல வெற்றிகளை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். புகழ் மற்றும் பொருளாதார ரீதியான உயர்வுகள் பெரிய அளவிலே இருக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை அரசியல் மிக சாதகமான வாரம். அரசியலை பொறுத்தவரை பதவி கிடைக்கும். பெரிய அளவில் பெரிய மக்களிடம் ஆதரவு இருக்கின்றது. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பெரிய அளவில் நன்மைகளும் எதிரிகளை அடக்கக்கூடிய வல்லமையும் நீங்கள் பெறுவீர்கள். விவசாயம் நல்ல ஒரு வாரம். இந்த வாரம் மகசூல் விளைச்சல்கள், மகசூல் போன்றவைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக லாபத்தையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் மிகப்பெரிய அளவிலே உயர்வும், உத்தியோகத்தில் மிகப்பெரிய வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம், அந்த வீட்டுக்கு அதிபதி குரு, அவர் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அதுவே ஒரு நல்ல விஷயம். குடும்பத்தில் 8லே குரு இருந்தாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கும். ராசியாதிபதியும் பலமாக இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மணி உறவெல்லாம் அன்பும் பாசமும் அதிகரிக்க வச்சும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். படிப்பிலும் கவனம். 5 சனி வக்ரமாக இருப்பதனால் காதல் உறவு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். சுக்கிரன் மிக சிறப்பாக இருக்கிறார் 9லே. ஆகையால் காதல் உறவிலே அன்பை காட்டுவீர்கள். அன்பை அவர்கள் நிறையவே கொடுப்பார்கள். காதலை வெளிப்படுத்தலாமா? தயக்கம் வேண்டாம் நண்பர்களே, காதலை வெளிப்படுத்தலாம். நல்ல வாரம் இந்த வாரம். அழகாக பார்க்கின்ற திருமண முயற்சி. குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். குருவும் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே ஜாதகமும் சாதகமாக இருந்தால் நல்ல வரனே அமையும். மறுமணம் என்று பார்க்கின்றவர்கள் 11ஆம் இடம் மறுமணஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதி புதன். 11க்கு 11 என்று பாவத்பாவம் இருப்பது 30ஆம் தேதி 10க்கு ஒரு சாதகமே. மறுமணத்துக்குரிய முயற்சி நல்ல வரன் அமையும். அவ்வாறு திருமண முயற்சியில் ஈடுபடுகின்றவர்கள், வரன் தேடி கொண்டிருப்பவர்கள், சென்னை வாலாஜா ரோடு அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com திருமண இணையதளம் எனது நிறுவனமே. விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கலாம். அலுவலகத்துக்கு வந்தால் என்னை நீங்கள் சந்திக்கவும் முடியும். திருமண முயற்சி இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி. திருமணம் மட்டுமல்ல, குடும்பம் மற்றும் காதல் உறவுகளில் சந்தோஷம் நிலவக்கூடியது. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது குரு 8ல் இருக்கின்றார். அட்டம குரு. ஆகையால் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, பாம்பன் சுவாமியை வணங்குவது விருச்சிக ராசிக்கு மிகவும் நல்லது. மகா சித்தரான பாம்பன் சுவாமியை வணங்குவது, செவ்வாய்க்குரியவர், முருகனை வணங்கியவர், முருகனை கண்டவர், அவரை வணங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கொடுக்கும். நலம் பெருக, வளம் பெறுக.